எவ்ரிவான் 1 மந்த்தில் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணுமா? இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டை வச்சு யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமா? அப்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நீங்களும் 30 டேஸில் இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோவில் 30 டேஸில் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அண்ட் வீக்லி பிளான் டே வைஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நாங்கள் 30 டேஸில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இப்போது ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் 30 டேஸ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு ஃபாரின்லேயே வேலை கிடச்சிருச்சு. ஸோ அங்கே போய் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 30 டேஸ் இங்கிலீஷ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வீக்லி என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீக் 1ல் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதில் டே 1ல் என்ன பண்ணணுன்னா பேசிக் க்ரீட்டிங்ஸ் அண்ட் காமன் ஃப்ரேசஸ். பேசிக் க்ரீட்டிங்ஸ்னால் எந்த மாதிரினா ஹாய், ஹலோ, குட் மார்னிங், குட் ஈவினிங், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும். காமன் ஃப்ரேசஸ்னால் என்ன மாதிரினா தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி, see you later, குட் லக், இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன சென்டென்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். டே 2ல் என்ன பண்ணணுன்னா பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ். அப்படின்னா ஹலோ, ஐம் சௌமியா, இட்ஸ் நைஸ் டு மீட் யூ. ஹாய் தேர், ஐம் சௌமியா. ஹாய் எவ்ரிவான், ஐம் சௌமியா. குட் டு see you, ஐம் சௌமியா. இந்த மாதிரி பேசிக்கான உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து டே 3ல் என்ன பண்ணணுன்னா நம்பர்ஸ், டேஸ் அண்ட் மந்த். இங்கே என்ன பண்ணணுன்னா நீங்கள் நம்பர், நேம்ஸ் எல்லாமே கற்றுக்கணும். அடுத்து டேஸ் ஆஃப் த வீக்கில் அந்த 7 டேஸோட நேம்ஸும் கற்றுக்கணும். அடுத்து நேம்ஸ் ஆஃப் த மந்தில் 12 மந்த்ஸோட நேம்ஸையுமே நீங்கள் கற்றுக்கணும். டே 4ல் என்ன பண்ணணுன்னா பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா சின்ன சின்னதாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஹாப்பி, தே மேட் ஹிம் தேர் லீடர், ப்ளீஸ் சிட் டவுன், க்ளோஸ் த டோர் ப்ளீஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி கற்றுக்கோங்க. டே 5ல் என்ன பண்ணணுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஹீ ரீட்ஸ் த புக் அலவுட், தே ரன் குவிக்லி டு த கிரவுண்ட், ஷீ லுக்ஸ் ஹாப்பி. இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கற்றுக்கோங்க. டே 6ல் என்ன பண்ணணுன்னா காமன் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர். காமனாக ஒரு சில கொஷின்ஸும் ஆன்சர்ஸும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சௌமியா. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? ஐ ரியலி லைக் பிரியாணி. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அண்ட் பிளாக். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆன்சர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். டே 7ல் என்ன பண்ணணுன்னா ரிவ்யூ அண்ட் ப்ராக்டிஸ் கான்வர்சேஷன்ஸ். இப்போது இந்த 6 டேஸ் லேர்ன் பண்ணிங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் 7th டேயில் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வீக் 2ல் என்ன பண்ணணுன்னா பில்டிங் vocabulary அண்ட் சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ். அதில் டே 8 என்ன பண்ணணுன்னா vocabulary, ஃபுட் அண்ட் ட்ரிங்க். அந்த ஃபுட் ஐட்டமுக்கு இருக்கிற எல்லா நியூ வேர்ட்ஸுமே நீங்கள் கற்றுக்கணும். டே 3ல் என்ன பண்ணணுன்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸோட என்னெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கணும் நீங்கள். டே 10ல் vocabulary ஆஃப் ஃபேமிலி, ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் கற்றுக்கணும். டே 11 டிஸ்கிரைபிங் டெய்லி ரொட்டீன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சின்ன சின்ன சென்டென்ஸாக நீங்களே இங்கிலீஷில் சொல்லணும். அடுத்தது டே 12 டாக்கிங் அபவுட் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியை பற்றி ஒரு சில சென்டென்ஸை நீங்கள் பேசணும். டே 13
லிசனிங் ப்ராக்டிஸ், சிம்பிள் கான்வர்சேஷன். இந்த லிசனிங் ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் வீடியோஸ் வந்து கேளுங்க. அடுத்து டே 14 என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 6 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க இல்லையா, அதை எல்லாமே டே 14 வந்து ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். வீக் 3 என்ன பிளான்னா, இன்டர்மீடியேட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். டே 15 என்ன பண்ணணும்னா, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலர் வேர்ப்ஸ்னால் எந்த மாதிரினா, ரன், வாக், ஸ்லீப், க்ரை, டான்ஸ், இந்த மாதிரி. இர்ரெகுலர் வேர்ப் என்னன்னா, ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரேன், சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சேட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து டே 16 என்ன பண்ணணுன்னா, டெல்லிங் எ ஸ்டோரி அபவுட் யுவர் பாஸ்ட். பாஸ்ட்டாக நடந்த ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். டே 17 ஃப்யூச்சர் டென்ஸ், பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். அப்படின்னா வரப்போகிற நாட்களில் வந்து நீங்கள் எந்த மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். அது டேஸ் 18 வொக்காபுலரி. டாபிக் வந்து ட்ராவல். ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வேர்ட்ஸையுமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். டே 19 வந்து டிஸ்கிரைபிங் ஏ ட்ரிப். ஏதாவது ஒரு ட்ரிப் போயிருப்பீங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க, அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து சொல்லணும். 20 வந்து லிசனிங் ப்ராக்டிஸ், இன்டர்மீடியேட் கான்வர்சேஷன். அப்படின்னா நீங்கள் பேசிக் கான்வர்சேஷனை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். டே 21 வந்து ரோல் பிளேஸ் அண்ட் செனாரியோஸ். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் ரோல் ப்ளே பண்ணணும், ஆக்ட் பண்ணி பேசணும். வீக் 4 பிளான் என்னன்னா, அட்வான்ஸ்டு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஃப்ளூயன்சி. டே 22 கண்டிஷ்னல் சென்டென்சஸ். கண்டிஷ்னல் சென்டென்சஸ்னால் எந்த மாதிரினா, இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ், இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ we will stay indoors, if I were you I would take the job offer. இந்த மாதிரி சென்டென்சஸ் இஃப் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். டே 23 டிஸ்கஸிங் ஹிப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இஃப் யூ குட் ஹாவ் எனி சூப்பர் பவர் வாட் வுட் இட் பி அண்ட் ஹவு வுட் யூ யூஸ் இட். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அது என்ன சூப்பர் பவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எந்த மாதிரி நம்ம இருப்போம் அப்படிங்கிறத. டே 24 வொக்காபுலரி, ஒர்க் அண்ட் எஜுகேஷன். ஒர்க்கும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் இருக்கிற எல்லா வொக்காபுலரி வேர்ட்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். டே 25 டாக்கிங் அபவுட் ஜாப் ஆர் ஸ்டடீஸ். இங்கே இப்போ உங்களோட ஜாபை பற்றியோ இல்லை நீங்கள் படிக்கிற உங்கள் கோர்ஸை பற்றியோ நீங்கள் வந்து உங்களுக்கு கான்வர்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டே 26 லிசனிங் ப்ராக்டிஸ், அட்வான்ஸ்டு கான்வர்சேஷன். அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனில் வந்து நம்ம வந்து பேசிக்காக லிசன் பண்ணியிருப்போம், அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் லிசன் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து நீங்கள் எந்த மாதிரினா அட்வான்ஸ்டாக பேசுகிற ஸ்போக்கன் கான்வர்சேஷன்ஸை வந்து லிசன் பண்ணணும். டே 27 டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ். டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து எந்த மாதிரினா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்க உங்கள் சைடில் எந்த விஷயம் கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து டே 28 எக்ஸ்டெண்டட் கான்வர்சேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். இப்போது நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 10 minutes ஒரு 15 minutesக்காவது அந்த கான்வர்சேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அடுத்தது ஓனாக நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல தெரியணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 29 வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும்
பேசுகிறதுக்கு கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 29 பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எப்படி பேசணும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி இந்த டேயில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை உங்கள் ஃபேமிலி முன்னாடியோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டே 30 ரிவ்யூ அண்ட் ஃபைனல் ப்ராக்டிஸ் செஷன். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 29 டேஸுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா, அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணி உங்களோட ஃபைனல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கான 4 வீக்ஸ் பிளான் பார்த்தீங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதில் கொடுத்துருக்க மாதிரி எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 30 டேஸில் வந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் வந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீக் 1லேருந்து வீக் 4 வரைக்கும் டே வைஸ் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த 30 டேஸ்க்கு வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்போக்கன் வந்து கற்றுக்க முடியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் 30 டேஸில் இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களாலையும் பேச முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். நான் இப்போ கொடுத்துருக்க பிளானை ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இங்கிலீஷில் வந்து பேசலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.